கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். லாங் டேர்முக்காக வேண்டி இப்போ நம்ம வந்து கஷ்டப்படணும். என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டோம்னா இன்ஜினியர் ஆகிடுவோம். இன்ஜினியர் ஆகிட்டோம்னா நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சா நிறைய சம்பளம் வரும். கரெக்டாக? அதனால் கஷ்டப்பட்டு படிக்கணும். ஆமாவா இல்லையா? இதை ஏன் சந்தோஷமாக படிக்கக்கூடாது? இப்போ நான் நைட்டு கஷ்டப்பட்டு படிக்குவா, சந்தோஷமாக படிக்குவா. நான் இன்ஜினியர் ஆகிட்டேன்னா நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சா நிறைய சம்பாதிப்பேன். நிறைய சம்பாதிப்பதுக்காக இப்போ என்ன பண்ணேன், நான் சந்தோஷமாக. ஆனால் சந்தோஷமாக படிப்பியா, துக்கமாக படிப்பியா? தான் என்னுடைய கேள்வி. லாங் டேர்ம் எனக்கு ஒரு சந்தோஷம் வரப்போகுதுன்னா, இந்த ப்ரெசன்ட், இந்த மூமெண்ட்டு எனக்கு சந்தோஷத்தை தருமா, துக்கத்தை தருமா? ஏதோ பிரச்சனை சொல்லியா, நான் ஒரு பிரச்சனை சொல்ல. அப்போ பிரச்சனை ஜோசிக்காரங்கிட்ட கேட்ட மாதிரி கேட்டால் நான் அப்படி தான் போய் சொல்ல முடியும். பிரச்சனையை நேராகவே சொல்லு. லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்னு ஒன்று இல்லை. ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு எவ்வளோ டேர்ம்னு நமக்கே தெரியாது. யாருன்னா டேம் தெரியுமா? தெரியாது. பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. எனக்கு உங்கள் கேள்வி நியாயமானது. நான் நீண்ட தூரம் பயணம் செய்யறதுக்காக வேண்டி சாப்பாடு மூட்டெலாம் கட்டி வச்சுப்பேன். கரெக்டா? ஏன்னா வழியில் என்ன கிடைக்குமோன்ட்டு. ஆனால் அந்த சாப்பாடு ஊசி போயிடும். ஊசி போயிடுமா, போவாதா? 4 நாளைக்கு சோறு கட்டி போக முடியும்? 55 நாள் போகிறேன். இன்னொன்னே என் பொண்டாட்டி 55 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா, 55 டிஃபன் செஞ்சு கொடுத்துருப்பா, 55 சோறு செஞ்சு வச்சுருப்பா. இந்த மாதிரிலாம் கொடுத்து, கூடவே ஒரு இதுவும் கொடுத்து, என்ன இது டென்ட்டெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாள்னா, நான் எங்கன்னா ஊரில் போய் அவன் வீட்லேயும் தங்காமல் டென்ட்டு போட்டு உட்காந்துருந்து சோறு சாப்பிட்டு வந்து நான் இதுமாரி பலான தெருவில் உட்காந்துக்கிறேன்னு சொல்லலாமா இல்லையா? அங்கே வீடு இல்லாத நிறைய பேர் டென்ட்டு போட்டு உட்காந்துக்கிறேன். போய்க்கலாமா இல்லையா? எந்த வீட்டுக்கும் போக வேண்டியதில்லை. என்ன பண்ணலாம், நான் ஒரு சூட் கேஸ் தேர்ந்தோமா, ஜிப்பு தேர்ந்தோமா, போட்டோமா, உள்ளே போனோமா, இல்லை உட்காந்துமா. அவன்லாம் என்ன பார்க்குறீங்களோ, என்ன பண்ணலாம், ஃபோனுக்கு இது வந்துருங்கடா, என்ன பண்ணலாம், என்னை வந்து பார்த்துட்டு போகிறோம். ஹோட்டல்லாம் புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை தானே. அப்போ ஏர்போர்ட்லேயே வர போய் கேட்டுருக்கலாம். பிரச்சனை வந்த பேர் தான் அறிவு வருது. அறிவு வந்த பேர் தான் நம்ம வந்து தெளிவாக வரும். கரெக்டாக? லாங் டைம் வாழணும்னு நினச்சிட்டா, லாங் டைமில் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சா, இந்த ஷார்ட் டைம் செய்கிறது எப்படி துக்கமாக ஆகும்னு கேட்குறேன். வராத. நான் நீண்ட தூரம் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு இப்போ ஒரு செயல் செஞ்சால் துக்கமாக செய்வேன்னா சந்தோஷமாக செய்வேனா? சந்தோஷமாக தானே செய்வேன். எப்படி துக்கமாக செய்வேன்? செய்ய முடியாது. எந்த விதத்துலையுமே நீங்கள் துக்கப்படுறது நியாயம் கிடையாது. நீங்கள் போடி தேடி எல்லாம் கண்டுபிடிச்சலாம் உங்கள் அறிவியெல்லாம் எடுத்துன்னு வந்து கசக்கி பூஞ்சி எடுத்து வந்து கொடுத்தா இதுதான் கதை, கொதிக்க வச்சுருவேன். சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு நான் நினச்சா இந்த செயலை இப்போ நான் எப்படி செய்வேன்? அப்படி தானே. எனக்கு ஒரு நல்ல புள்ள பிறகு போகுதுன்னு சொன்னால் வலியை கூட தாங்கிப்பேன் தானே. அப்படி தானே. ஏன் வலியை தாங்கிக்கினேன்? எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு ஒரு புள்ள பிறகு போகுது, அப்படி தானே. அம்மா எப்படி சரியா? நான் மகிழ்ச்சியை நோக்கி நகர்றேன்னா அதுக்கான செய்கிற செயல்களும் எப்படி தான் இருக்கும்? மகிழ்ச்சியாக தான் இருக்கும். துக்கமாக செய்ய முடியாது. எனக்கு தெரியல, அதனால தான் துக்கமாக செய்கிறேன். அது எனக்கு சந்தோஷம் தான் தரப்போகுதுன்னு தெரிஞ்ச என்ன தான் பண்ணுவேன் நான்? இதை நான் பெரிய அவமானத்தை சந்தித்தோம்மா, நீ அப்படிலாம் நினச்சிக்காத. என்னை இங்கே உட்காந்து இப்போ பார்க்குற ஆள் இல்லை. நான் ஒரு அந்த இது இருக்கும், பெட்ரோல் மார்க்ஸ் லைட் இருக்கும்ல, திருசல் போட்டு கெரோசின் ஊற்றி எடுத்துன்னு வருவாங்கல்ல, அது எத்தனை வருவேன் நான். இங்கே பைத்தியம் லூஸு தனியாக வந்து உட்காந்துக்கிறான், சுற்றி தண்ணி நிற்கும், பாம்பு வந்து கட்சி செத்தா என்ன பண்ணுறது அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு தெரியுமா நான் இந்த இடம் வரப்போகிறேன் நான்ட்டு? உங்களுக்கு தெரியுமா நான் இதுக்கு மேலே போகிறேன்னே? எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்ன ஆக போகிறேன்னு யாருக்கு மட்டும்தான் தெரியும். நான் என் பாதையை நான் தானே வரையறுத்துக்கிறேன். அப்போ நான் எப்படி துக்கமாக செய்வேன்? வித்தியார் என்ன துக்கமாக பார்க்கலாம், அவங்களுக்கு தெரியாது இல்லை. ஒரு பாறையை கஷ்டப்பட்டு குத்தி உடைக்கிறேன், அதுக்குள்ளே ஒரு அழகான சிலையை ஒலிக்க வச்சுக்குது. நான் என்னத்துக்கு உடச்சுன்னுக்கிறேன் அதை? அப்போ எப்படி எனக்கு வலிக்கும்? சந்தோஷமாக இருக்கும், கைகள் வலிக்காது. ஏன்? அந்த கல்லுக்குள்ளது நான் என்ன எடுத்துன்னு வர போகிறேன்? அழகான சிற்பத்தை எடுத்துன்னு வர போகிறேன். எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணுவேன்? தெரியாது. மற்றவனுக்கு காட்டுவாசிங்க சுற்றிக்கிறவங்களுக்கெல்லாம் அவனுக்கு என்னன்னு தெரியாது. நான் எதுக்காக செய்கிறேன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் அவன் என்ன தான் பண்ணுவான்? வலியும் துக்கமாக தான் பேசுவான். புரியுதா? லாங் டேர்முக்காகலாம் ஒன்றும் இல்லை. மகிழ்ச்சியை நோக்கி நீங்கள் நகர்றீங்கன்னா அதுதான் சொல்கிறேன். நீங்கள் மரணத்தை நான் சமாதியாக போகிறேன்னு முடிவு பட்டால் உங்களால் எப்படி துக்கமாக இருக்க முடியாது? துக்கமாக பட முடியாது. சரியா? புரியல உனக்கு. லாங் டேர்மில் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியாதனால துக்கப்படுறேன்.
நான் லாங் டைம் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னா எப்படி துக்கப்படுவேன்? ரெண்டாவது, நிறைய பேர் தோற்றதை பார்க்குறேன், நாமளும் தோற்றுற போகிறோன்னு பயப்படுறேன். பிரச்சனை அங்கே தான். மற்றவங்க பார்த்துட்டு தான் அவங்க எடுத்து முன்னெடுப்பு எடுத்தாங்க, பாதியிலே போயிட்டாங்க, தோற்றுட்டாங்க. ஒரு செயல் செய்ய ஆரம்பித்தா அது முடிவு வரைக்கும் சிந்திச்சிருக்க வேண்டியது யாரோட வேலை? அப்புறம் அப்படி பண்ணிட்டா எப்படி நீ துக்கப்பட முடியும்? வழிக்கு வந்தாலும் ஏந்து தொடச்சிட்டு நடக்கலாம் தானே? கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.